ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த ஆறு கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். மக்களே, இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஸ்டோரி பின்னாடி வருது. ஸோ நான் ஒரு பாட்டுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், படிக்க தெரியாது, கேட்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். அப்பப்போ பாட்டு வரும், கண்டிப்பாக இது பாருங்க. இதை என்ன நேர்களோட விருப்பம், அவங்களுக்காக கஷ்டப்பட்டு செஞ்சேன். இதில் என் மண்டையை பாருங்க, இந்த மூஞ்சியில் அந்த முன்னுக்கு வந்து யுகேஷ் நானும் போனோம். அதில் என் மண்டையை பார்த்தா அந்த ஸ்டார் வார்ஸில் நடிப்பானுங்களா, அவனுங்க மண்டை இப்படி தானே இருக்கும், அப்படியே வலிச்சு. ஐயோ, எனக்கு இதுதான் பெரிய பிரச்சனை. வணக்கம் மக்களே, எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னொன்று வந்து இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு கதை பேசலான்னு இருக்கேன். ஏன்னா இது வந்து நேயர்கள் விருப்பம். எனக்கு தெரிஞ்ச கேர்ள் தான். ஆக்சுவலி வந்து நான் சம்டைம் நான் செய்கிற வீடியோ வந்து நான் சில பேர்த்துக்கிட்ட கேட்டுக்குவேன், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுகிட்ட. இல்லைன்னா நம்ம ஓவராக பேசுகிறோம், நீ என்ன பெரிய ஞானியான்னு நம்ம கேட்பாங்க. ஸோ நம்ம நடைமுறையில் உள்ளதான் நான் பேசுவேன். அதுவும் நான் வந்து கரெக்டாக பேசணுன்னு 2-3 பேர்த்துட்டு கேட்பேன். ஸோ அது கண்டிப்பாக நான் செய்வேன். அவங்களோட நேயர் விருப்பம் தான். இந்த சிங்கப்பூரில் போய்ட்டு வேலை செய்கிறாங்களா, மலேசியாலேருந்து அங்கே போய்ட்டு, அதை பற்றி தான் நான் பேசலான்னு இருக்கேன். அவங்க கண்டிப்பாக பேசுனாங்க. ஸோ அவங்களும் அங்கே தான் வேலை செய்கிறாங்க. ஸோ இதை பற்றி பேச சொன்னாங்க. அப்புறம் ஒரு 20 வருஷமாக பார்க்குறேன் அவங்க படுற அவதிகள், நம்ம மலேசியாலேருந்து போய்ட்டு வேலை செய்கிறது. ஸோ அதை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சது தான் நான் ஷேர் பண்ணுறேன். அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணது, அப்புறம் நான் பார்த்ததெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, இது நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதாமல் தான் நான் ஷேர் பண்ணுவேன். நார்மலி நான் செய்கிற முக்கால்வாசி வீடியோ வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதி வைக்காமல் தான் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக வந்து ஏதாவது மிஸ் அவுட் பண்ணிருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் கொடுங்க. கண்டிப்பாக கொடுக்க மாட்டீங்க, ஆனால் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா உங்களோட வழி வந்து அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நான் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணதில்லை. ஸோ கண்டிப்பாக பாருங்களேன். வாய் தவறி நானே சொல்லிட்டேன் நான் ட்ராவல் பண்ணதில்லை. ஆக்சுவலி வந்து நான் வேலைக்கு ட்ராவல் பண்ணதில்லை. மற்றபடி எனக்கு வந்து ட்ராவல் தான் எனக்கு உயிரே. எனக்கு ரொம்ப பிடிச்சமானதுன்னா வந்து ட்ராவலிங் தான். காடி சண்டை போட்டால் கூட நம்ம காடி எடுத்துகிட்டு லாங் ட்ரைவ் போயிடுவேன். அந்த என்னோட கோவம் அடங்குற வரைக்கும் அதை தான் நான் பண்ணுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த டிரைவிங் பிடிக்கும், ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து ட்ராவலிங் பண்ணுறவங்களுக்கும் இந்த சிங்கப்பூர்லேருந்து ஜோய்பிலேருந்து போய் சிங்கப்பூரில் வேலை செய்கிறவங்களுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம ஒரு 10 நாள் ஹாலிடே போகலாம், ஒரு 15 நாள் ஹாலிடே போவோம். விடிகால் 4 மணிக்கு எழுந்து கிளம்ப சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 1000 கிலோமீட்டர் போவாங்க. ஆனால் அது பரவாயில்ல. ஏன்னா ஒரு 15 நாள் 20 நாள் தான் நம்ம வந்து சுற்றி பார்க்கணும் போயிருக்கோம். வருஷத்தில் ஒரு டிப், இல்லைனா 5 வருஷத்துக்கு ஒரு டிப் தான் போகிறோம். ஆனால் இவங்க ஜேபிலேருந்து சிங்கப்பூருக்கு வேலைக்கு போகிறீங்க வந்து அவங்க காலமெல்லாம் அப்படி தான் இருக்காங்க. முதல்ல நம்ம இந்த சிங்கப்பூரில் வேலை செய்கிறவங்களோட நன்மையை பேசலாம். அந்த ப்ளஸ், ஏன்னா அங்கே சிங்கப்பூரில் வேலை செய்கிறேன்னு சொன்னாலே ஒரு கெத்து. ஏன்னா டாலரில் நம்ம சம்பாதிப்போம், பயங்கரமாக இருக்கும், ஏர்ன் பண்ணுவோம். இப்போ நம்ம மலேசியாவுக்கு அங்கே கம்பேர் பண்ணால் நம்ம எடுக்கிற சம்பளம் டைம்ஸ் 3-4 கூட இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து மலேசியாவில் வேலை செய்யறது சிங்கப்பூர் ரொம்ப கிட்ட. இப்போ நம்ம நியூசிலாந்து போகிறோமோ, ஆஸ்திரேலியாவுக்கு போகிறோமோ, அவ்வளோ தூரம் போனாலும் அவ்வளோ தூரத்தில் போய் நம்ம எடுக்கிற சம்பளம் வந்து சிங்கப்பூர்லேயே செஞ்சு எடுத்துருவோம். அதனால தான் ரொம்ப மலேசியாக்காரங்க வந்து அங்கே தான் போகிறாங்க சிங்கப்பூருக்கு. ஆனால் அதான் ஒன்று வந்து கெத்து, நல்ல சம்பளம் அது. அப்புறம் வெளிநாடு சுற்றி பார்த்த மாரி இருக்கும். இருக்கிற நிம்மதியா பண்ணுது இப்ப க்ளோஸ் மணி இந்த பேங்க் அண்ட் பேங்க் இஸ் த பாஸ் தேடி ஓடி அண்ணதெல்லாம் லாஸ் கனவுல காசு வந்தா காட்டணும் கணக்கு அளவுக்கு மீறின ஆசை எதுக்கு சுத்துல இருக்கு காந்திக்கும் கணக்கு ஏகப்பட்ட இயமையில நாடே கடக்கு ஆசை தான் கடவுளடா அந்த கடவுளும் என்ன படுத்து தடா அங்கே போறீங்க வந்து 2-3 கேட்டகரி. சில பேர் வந்து கிராஜுவேட் ஆகி இங்கே வேலை கிடைக்காம அப்படி போவாங்க, அங்கே ஈஸியாக கொஞ்சம் வேலை கிடைச்சிரும்னு. சில பேர் குடும்பமாகி எடுக்கிற சம்பளம் மலேசியாவில் பத்தாமல் வந்து சிங்கப்பூரில் போயிட்டு அந்த செஃப்பாக சமைக்கிறீங்க அவங்களாம் இருக்காங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு 5 வருஷத்தில் காசு சேர்த்துட்டு வந்து நம்ம கடனை கட்டிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களோட வாழலாம்னு நினைப்பாங்க. ஆனால் அங்கே போனீங்க வந்து அவங்க பிள்ளை கூட கல்யாணம் பண்ணிடுங்க, 30 வருஷம் அப்படியே தான் வாழ்கிறாங்க. வந்துட்டு விதித்த மாரி வந்து குடும்பத்தை பார்த்துட்டு திருப்பி சிங்கப்பூர்லேயே போய் இருக்காங்க. அவங்கவுங்க வழி வந்து அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். இந்த மாரி ரொம்ப பேர் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அதான் அவங்க சொன்னாங்க. சில பேர் நாங்கள் சிங்கப்பூரில் வேலை செய்கிறோன்னா நல்லா வாழ்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, அது இதுன்னு வாங்குறாங்க. ஆனால் நாங்கள் படுற கஷ்டம் வந்து ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேது. ஸோ முடிஞ்சால் அதை பற்றி பேசுங்கன்னு தான் சொன்னாங்க.
ஆக்சுவலி சிங்கப்பூர்ல வேலை செய்யறீங்க வந்து இப்போ நம்ம மலேசியாலேருந்து போய் வேலை செய்கிறாங்களே அங்கே வந்து அவங்களுக்கு வந்து எங்கே தெரியுமா பிரச்சனை ஆரம்பிக்குது. அவங்க வந்து இந்த ஜேபிலேருந்து சிங்கப்பூருக்கு வந்து டெய்லி ட்ராவல் பண்ணுறாங்களா, அவங்க தான் ரொம்ப ரொம்ப பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது. இப்போ ரொம்ப பேர் சிங்கப்பூரில் வேலை செய்கிறவங்க வந்து அங்கேயே தங்கி அங்கேயே வேலை செய்கிறாங்கன்னா அவங்க டோட்டலி வேறு மாரி, அவங்க லைஃப் ஸ்டைல் வேறு மாரி இருக்கும். இவங்களோட லைஃப் ஸ்டைலு ரொம்ப ரொம்ப கஷ்டமான லைஃப் ஸ்டைலை ஃபேஸ் பண்ணுறவங்க தான் இவங்க. நீங்களும் கண்டிப்பாக நம்ம மலேசியாவில் உள்ள எல்லாத்துக்கும் தெரியும் சிங்கப்பூரில் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. ஏன்னா கண்டிப்பாக தெரியுமே. முதல்ல வந்து பெருசாக வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஃபேஸ் வந்து அந்த ட்ராவலிங் தான், அந்த வேலைக்கு போகிறது வர்றது தான். சம்டைம் வந்து விடியங்காலம் 3 மணிக்கே ஏஞ்சி கிளம்புவாங்களாம். கிளம்புனா தான் 8 மணிக்கு போய் அங்கே வேலை சேர முடியுமா. முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வர்றதுக்கு இப்போ ஒரு 4 ஹவர் 5 ஹவர் தான் கிடைக்குமா படுத்து எந்திரிக்கிறதுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் யார் யார் அங்கே வேலை செய்கிறீங்களோ அவங்க முக்கால் நாள் வந்து போயிடுது. நம்ம இங்கே 8 ஹவர் 5 ஹவர் வேலை செஞ்சுட்டு வீட்டில் வந்து பீஸாக இருக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்க கூட. ஆனால் இவங்க வந்து பாதி வந்து ட்ராவலிங்லும் வேலையிலையும் முடிஞ்சது. மிச்சம் இருக்கிற 4 ஹவர் அவங்க தூங்கி எந்திரிக்க தான் டைமே கரெக்டாக இருக்கும். அதுதான் அவங்க லைஃப் ஸ்டைலு அந்த சிங்கப்பூரில் வேலை செய்கிறீங்க. அப்புறம் இன்னொன்று அந்த ட்ராவலிங்கில் பண்ணும்போது கால் கீழே விழுந்து அந்த ஓடுறாங்களா ரஷ்ஷிங்கில் அந்த போயிட்டு அந்த இமிக்ரேஷனில் சாப் பண்ணுறதுக்கு அங்கே ஆக்சிடென்ட் ஆகி உடம்பு முடியாமல் போகிறது, எவ்வளோ சீக்கு வர்றது. அப்புறம் இன்னொன்று வந்து அவங்க ரொம்ப பேர் வந்து கான்ட்ராக்ட் பேசிக்கில் இருப்பாங்களாம். அங்கே அந்த சிங்கப்பூரில் எடுத்துகிட்டு ஆளை வந்து கிக் அவுட் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக வந்து தூக்கி வீசிடுவாங்களாம். அந்த கான்ட்ராக்டில் உள்ளவங்களாம் சீக்கிரமாக பாங் பண்ணி விட்ருவாங்களாம். அந்த வேலைக்கு வந்து நிரந்தரமும் கிடையாதான். ஸோ நீங்கள் செய்கிற வரைக்கும் செய்யும்போது திருப்பி கிக் அவுட் பண்ணிட்டானுங்கன்னா நம்ம வந்து மலேசியாவில் தான் தேடி ஆகணும். ஸோ அந்தமாரி கஷ்டத்தில் தான் எல்லாம் வாழ்ந்துருக்காங்க. அங்கே போய் இருக்கிறது வர்றது ஏன் அங்கே தங்கலைன்னா சம்பாதிக்கிறதுலாம் பாதி காசு ரெண்டலுக்கே போயிடும். அதனால தான் அவங்க அவ்வளோ ரிஸ்க் எடுத்து இங்கேருந்து அவங்க போயிட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அவங்களோட கஷ்டத்தை முதல் புரிஞ்சுக்கணுமே. சிரித்தவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பதும் படத்தால் வந்த நிலைதானே. கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு. தலைகளை ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடு. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. அவங்க அவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கன்னா உயிரை கொடுத்து தானே வேலை செய்கிறாங்க. ஆனால் இந்த கான்ட்ராக்ட் பேசிக் வந்து எல்லாத்துக்கும் கிடையாது. சில கம்பெனிங்க சில மேனேஜ்மெண்ட் தான் அது பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வந்து சேஃபாக இருக்க தான் பார்ப்பாங்க. அதனால அவங்க அதை ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம நாட்டு உள்ளிங்களுக்குலாம். அதனால வந்து இந்த நம்ம ரிலேட்டிவ் சுற்றிரும் உள்ளிங்க வந்து தயவுசெய்து அவங்களோட நம்ம யாராக இருந்தாலும் சரி சிங்கப்பூரில் வேலை செய்கிறாங்களோ நம்ம பக்கத்து இருக்காங்களோ நல்லா வாழ்கிறாங்க, இத்தனை காடி வச்சுருக்காங்க, இவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்காங்கன்னு நினச்சி நம்மளா ஒரு கற்பனை உலகத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி அவங்க ஒவ்வொரு கஷ்டமும் வந்து அங்கே போய் உள்ளே பார்த்தா தான் தெரியும். ஆனால் வந்து நார்மலி யாரும் கஷ்டத்தை போய் ஆளுங்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வெளி தோற்றத்தை பார்த்துட்டு இப்படி வாழ்கிறாங்க, இங்கே வேலை செய்து இப்படி வாழ்கிறாங்க அப்படி இப்படின்னு. ஆனால் வந்து அவங்களோட படுற பாடு இருக்கு. ஸோ வந்து எல்லா ஃபீல்ட்லேயும் அப்படி தான், குடும்பமும் சரி, படிப்பும் சரி, தொழிலும் சரி, வேலையும் சரி, ஹெல்த்தும் சரி. யாரும் அந்த எடுத்தோடனே அவங்கள வந்து நீங்கள் வந்து போர்ட்ரேட் பண்ணாதீங்க. அவங்க வந்து இப்படிலாம் இருப்பாங்க அப்படிலாம் இருப்பாங்கன்னு. அந்த உள்ளே போனால் தான் அவங்களோட வழியே தெரியும். ஸோ கடவுள் வந்து நம்மளுக்கு நல்ல அறிவை கொடுத்துருக்காரு, சிந்தனையை கொடுத்துருக்காங்க. அம்மா அப்பாலாம் நம்மளுக்கு நல்ல படிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நல்லதாக நம்ம யோசிப்போமே. வாழ்க்கை புதையலப்பா, வலுத்தவன் எடுத்து தப்பா, அவனவன் வயிற்று கட்டாலும் வாழ்வது தப்பா. அடுத்தவன் வயிற்றுக்குள்ள முன்புணவு இல்லை அப்பா, இழைச்சவன் பசிச்சிருந்தா இந்த மண்ணு தங்கோதப்பா. நீ வாது துக்க ரொம்ப கெட்டிக்காரன், அட வக்கீலுக்கு நீ சொந்தக்காரன். சொல்லும் வார்த்தையில் என்ன சத்த வைக்கிற, இமய வலையில வந்து ஐசு இருக்கிற. எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும், எப்படி முன்னேறி வரணும்னு அதை விட்டுட்டு நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து அங்கே ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு இப்படின்னு நம்மளே ஒன்று யோசிக்கணும். நம்ம எல்லா குடும்பத்துலேயும் எல்லா வகையான கஷ்டமும் எல்லாமே அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க. எல்லா குடும்பத்துலையும் எல்லா ஒரு பிரச்சனை இருக்கும். ஏன்னா அது அவங்க குடும்பம், அவங்க பிரச்சனை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ என் குடும்பம் என் பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணுறேன். இப்போ சிங்கப்பூரில் வேலை செய்கிறாங்க, அவங்களோட கஷ்டம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. நம்ம பொதுவாக எடுத்துகிட்டு அவங்க சிங்கப்பூரில் வேலை செய்கிறாங்க, அவங்கள்ட்ட எப்படி பணம் இல்லாமல் இருக்கும், அவங்க நல்லா செல்வாக்கா
ஒய்ஃபாக தான் இருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட வந்து எதிர்பார்க்கறது, பிஞ்சாம் கேட்கறது, அதெல்லாம் ரொம்ப தப்பு தானே. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் எங்கள் அப்பா பற்றி சொல்லியிருக்கேன். நான் அவர் அப்பப்போ சூப்பர் ஸ்டார் மாதிரி பஞ்சு டயலாக் பேசுவார். அவர் வந்து கடன் வாங்குறது தப்பு, கடன் கொடுக்கறது தப்புன்னுவார். அது கண்டிப்பாக அது வந்து நம்ம எல்லா மனசுலையும் வச்சுக்கணும். சம்டைம் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். உதவின்றது வந்து மாதம் வருஷ கணக்காக வச்சுக்கிறாங்க. அது வந்து நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க. உதவின்றது வந்து பிரச்சனை வந்து எப்பயாவது ஒரு டிப்பு தான் வரும். அப்போ வந்து நம்ம உதவி செய்யலாம். எப்பொழுதும் டெய்லி வர்றது, மாதம் வர்றதெல்லாம் வந்து அது வந்து உதவி கிடையாது. அவங்க நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை முக்கியமாக மறந்துடாதீங்க. நம்ம இழிச்சு வாங்கலாம் ஆயிரும் அவங்களுக்கு. ஏன்னா நம்ம ஒருத்தங்களுக்கு உதவி செய்யணும்னா அவங்க நேர்மையாக இருக்காங்களா, அவங்க லைஃப் ஸ்டைலில் நம்ம பார்த்தோமா நம்மளுக்கே தோணும், ஆமாம் இவங்களுக்கு கஷ்ட காலம் வந்திருக்கு, ஏதோ நம்ம கை கொடுத்து தூக்கி விடலாம், அது செய்யலாம். அது வந்து அவங்க கடவுளுக்கு சமம். அந்த மாரி ஆளுங்க ரொம்ப குறைவு. ஸோ அந்த மாதிரி நான் உதவி செய்யலாம். இன்னொன்று வந்து உதவி செய்கிறது அவங்கவுங்க விருப்பம். அவங்க உதவி செய்யாதனால தான் நான் ஏற முடியாமல் போச்சுன்னு அவங்க மேலே பழிய போடுறாங்க. அவங்களோட வடிகட்டின முட்டாள் வந்து வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு அவங்க வந்து உதவி செய்யணும்னு அவங்களுக்கு தலையெழுத்தே கிடையாது. ஏன்னா அப்போ அவங்க குடும்பத்துக்கு யார் போய் உதவி செய்வா சொல்லுங்க. மக்களே, நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவேன். அதனால தான் பேக்ரவுண்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோ, அந்த நேச்சர் அதை பற்றி காட்டுவேன். மூஞ்சியை போட்டா அப்புறம் நீங்கள் கேட்குறீங்களுக்கு கூட காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. அதனால தான் போடுறேன், கோச்சிக்காதீங்க. இந்த காசு பிரச்சனை வந்தாலே எப்படி வந்து அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வருதுன்னா வந்து கரெக்டான வந்து அந்த பிளானிங் கிடையாது. வரவுக்கு மீறிய செலவுன்னு வாங்குறேன், விரலுக்கு ஏற்ற வீக்கம். அதை வந்து நம்ம கரெக்டாக மைண்டில் வச்சோமா நம்ம பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடலாம். அதை கரெக்டாக பிளான் பண்ணி செய்கிறீங்க வந்து சக்ஸஸாக வந்துடுவாங்க. அவங்க ரொம்ப காட்டிக்கவும் மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சோசியல் மீடியாவில் அதெல்லாம் நம்மளே தான் போய் வினையை தேடுறோமோன்னு ஒரு கட்டத்துலையும் தோணுது. காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை. ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை. காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை. ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை. இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை ஆளும். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. குக்கி பாட்டு பயங்கரமாக இருக்குது. அடுத்த எபிசோட் வந்து part 2ல வரும். கண்டிப்பாக பாருங்கள். இன்னும்